சி.ஆர். சுவாமிநாதன் என்ற நீதியரசர் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன்னு சொல்லப்படும் தெரியுங்களா. ஏன்னா பட்டையடிச்சு தானே வர்றாரு அவர், அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நீதிமன்றத்துக்கு எப்படி அவர் அப்படி வரலாம்? நான் ஒரு இந்துத்துவவாதி என்பதை அடையாளப்படுத்தி கொண்டு இவர் நீதிமன்றத்திற்கு வருகிறார் என்றால் மற்ற மத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு சரியான தீர்ப்பு அந்த இடத்தில் கொடுக்கப்படுமா என்கிற கேள்விக்குறி. நேற்று இன்னைக்கு பசங்கள் ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல்கள் இங்கே போய் பிரச்சனை உருவாக்குறோம்னா இதற்கு இந்த திராவிடர் கழகம்னு ஒன்று இருக்குல்லங்க தமிழ்நாட்டில். என்ன பெரியார் வழியில் நீங்கள் குடுங்கிட்டீங்க. ஆக தமிழ்நாடு இன்றைக்கு கலவர பூமியாக மாறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டு என்பதை, அதுவும் இது போன்ற சங்கிகளோடு இன்னொரு சங்கி கூட்டு சேர்ந்திருப்பது தான் இந்த பிரச்சனை இருக்கலாம். நீதியரசர் இப்படி ஒரு தீர்ப்பு கொடு, அவருக்கு திட்டமிட்டு தான் கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்டே வாங்காத அளவுக்கு அந்த நீதியரசர் சரியா வேலை, ஏன்னா சங்கியாக இருக்கிறார். அப்ப இந்த தேசம் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை இது போன்ற அந்த நீதியரசர்கள் உள்ள உட்கார்ந்துட்டு எல்லா வழக்குகளையும் இந்துத்துவவாதிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்கிற சந்தேகம் இன்னைக்கு மக்களுக்கு. ஏங்கப்பா உங்க ஆட்சி தானப்பா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு தவறை மூடி மறைப்பதற்கு 2 முறை உச்சநீதிமன்றத்தில் போய் மேல்முறையீட்டு தடுத்து வச்சிருக்கீங்கப்பா. கரூர் சம்பவத்தில் 41 பேர் தமிழர்கள் இறந்து போன சம்பவத்துக்கும் இப்போ போய் உச்சநீதிமன்றத்தில் போய் தடையானை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களேப்பா. அந்த மாதிரி திருப்பரங்குன்றத்துக்கு நீங்க தடையானை கேட்கலாமே அப்பா. இப்போ என்னன்னா இந்த நீதியரசரால் அங்கே சட்டம் ஒழுங்கு பார்த்து இதான் யதார்த்தமான உண்மை. இவரே சிஎஸ்ஆர்பியை உருவாக்குவதற்கு என்ன காரணம்? அவர் யார்? முதல்ல நீதியரசர்கள்னா வானத்திலிருந்து குதித்து வந்தவர் தான். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதை உறுதிப்படுத்தி அது நீதியரசர் இன்னும் தெளிவாக உணர வேண்டும். நான் ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல முகில் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். திருப்பரங்குன்றம்ல 114 தடை உத்தரவு விதிச்சிருக்காங்க. அங்க தீபம் ஏத்துறதுக்கு ஒரு நீதிபதி உத்தரவு கொடுத்துருக்காரு. பட் அதை நிறைவேற்ற விடலை. அதனால இந்து சேவை அமைப்பினரும் பாஜக அமைப்பினரும் சேர்ந்து கலவரத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு ஒரு தகவல். இது எப்படி சார் பார்க்குறீங்க? திருப்பரங்குன்றம் என்பது எப்போதும் அந்த ஏற்றுறது. இப்போ அதனால் தமிழ்நாட்டுக்கு பெரிய நன்மை விளைவிக்கப்படாது. இப்போ திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுனாங்க, மேலே தமிழ்நாட்டுக்கு கடன் அடைச்சிருச்சா? திருவண்ணாமலை கோயிலில் போனாண்டு பார்த்தீங்களா, பாறை உருண்டு 4 பேர் செத்து போனான். தெரியுமா தெரியாது அவங்களுக்கு? இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த தீபம் ஏற்றுவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, இந்த நாட்டுக்கோ இந்த மக்களுக்கோ எதுவுமே இல்லை. ஒரு நம்பிக்கை அவ்வளோதான். இப்போ அதை இப்போ என்ன செய்கிறாருன்னா சி.ஆர். சுவாமிநாதன் என்ற நீதியரசர் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன்னு சொல்லப்படுது தெரியுங்களா. ஏன்னா பட்டையடிச்சு தானே வர்றாரு அவர். பட்டையடிச்சு திருநீர் பூசி சந்தன குங்குமம் வச்சு அதுக்குள்ளே சிவப்பு குங்குமம் வச்சு இதுக்கே ஒரு மேக்கப்புக்கு 1/2 மணி நேரம் ஆகும் அவருக்கு. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நீதிமன்றத்துக்கு எப்படி அவர் அப்படி வரலாம்? நான் ஒரு இந்துத்துவவாதி என்பதை அடையாளப்படுத்தி கொண்டு இவர் நீதிமன்றத்திற்கு வருகிறார் என்றால் மற்ற மத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு சரியான தீர்ப்பு அந்த இடத்தில் கொடுக்கப்படுமா என்கிற கேள்விக்குறி இருக்கிறது. இப்போ இந்த இதில் சிஎஸ்ஆர்பி காவல்துறையை சார்ந்தவர்களை களத்தில் இறக்கி விட்டுருக்கிறார் அவர் உள்ள. அந்த அதிகாரத்தை அந்த நீதியரசருக்கு கொடுத்தவர்கள் யார்? உடனடியாக அந்த நீதியரசரை தகுதி நீக்கம் செய்யப்படணும் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டிருக்கு. ஏங்கப்பா உங்கள் ஆட்சி தானப்பா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு தவறை மூடி மறைப்பதற்கு 2 முறை உச்சநீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு இப்போ தடுத்து வச்சிருக்கிறீங்கப்பா. கரூர் சம்பவத்தில் 41 பேர் தமிழர்கள் இறந்து போன சம்பவத்துக்கும் இப்போ போய் உச்சநீதிமன்றத்தில் போய் தடையானை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்பா. அந்த மாதிரி திருப்பரங்குன்றத்துக்கு நீங்கள் தடையானை கேட்கலாமே அப்பா. ஏன் கேட்கல? உயர்நீதிமன்றம் போனதின் மர்மம் என்ன நான் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகமும் சங்கிகளும், இதுவும் சங்கி தான், திமுகவே சங்கி தான். அது தெரியுமா உங்களுக்கு? திமுக தான் சங்கியை எதிர்த்துட்டு இருக்காங்க முற்றிலுமா. இதெல்லாம் எந்த உலகத்தில் இருக்கிறீங்கன்னே தெரிய மாட்டேன். உங்களுக்கு ஒன்று காட்டவா? அதையும் காட்டி போகிறேன். காட்டாமல் பேசிட்டோம்னா தப்பாயிருங்க, அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. சுடுகாட்டுக்கு பதிவாக சுடுகாட்டுக்கு பாக இல்லைங்க. யாருக்கு? இந்த நீதியரசர் இருக்கிறார்ல, முதல்ல அவரை மாற்றுங்க சார். ஆனால் இது தமிழக காவல்துறை தானே சார் அவங்கள உள்ள வரவிடாமல் தடுத்துருக்கு. யாரை? அந்த இந்துத்துவ அமைப்பினர் மற்றும் பாஜகவினர் தடுத்தது காவல்துறை தான். சரி, நான் ஒன்று கேட்கவா? மேல்முறையீடு போய் இதை அந்த வழக்கு இருக்கும்போது இதை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. மேல்முறையீடு போயிருக்கணும்ல, நேற்றே போயிருக்கணும்ல. நீதியரசர் இப்படி ஒரு தீர்ப்பு கொடு, அவருக்கு திட்டமிட்டு தான் கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்டே வாங்காத அளவுக்கு அந்த நீதியரசர் சரியா வேலை செய்யும். அவருடைய பதவியை பறிமுதல் செய்வது உச்சநீதிமன்றத்துடைய வேலை. ஏன்னா சங்கியாக இருக்கிறார். அப்போ இந்த தேசம் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை இது போன்ற அந்த நீதியரசர்கள் உள்ள உட்கார்ந்துட்டு எல்லா வழக்குகளையும் இந்துத்துவவாதிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்கிற சந்தேகம் இன்னைக்கு மக்களுக்கு வந்துருச்சு. எனக்கும் கூட வந்திருக்கு.
பட் அந்த நீதியரசரை நம்ம சுவாமிநாதன் அவர்கள் தயவு செய்து சட்டத்தை முழுமையாக அவர் கையாள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்கிறேன். ஏன்னா எல்லா மக்களையும் சமமாக பாதிக்கப்பட வேண்டும். இந்த பாகிப்பு என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்க இப்ப திருப்பரங்குன்றத்துல எப்போதும் வழக்கம் போல என்ன முறையை கையாண்டார்களோ ஆதிகாலத்து முறை அத்தனை எல்லா இடத்துலையும் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் திருவண்ணாமலை மேலே போய் நான் சிலுவையை வச்சுட்டு வந்துட முடியுமா? இல்லை சார், ஆனால் அவங்க மக்கள் சொல்கிறது என்னவா இருக்குன்னா, முன்னாடியிலேருந்து நாங்கள் அங்கே தான் ஏற்றிக்கிட்டு இருந்தோம். அதாவது அது தீபம் ஏற்றுறதுக்காகவே பிரத்யேகமாக வந்து அங்கே ஒரு அமைப்பு இருக்குது. பட் அதுலேருந்து இதுக்கு வந்து மாற்றப்பட்டுச்சு இல்லையா? ஸோ அதை தான் மறுபடியும் கேட்குறோம் அப்படின்னு. எப்போ யார் காலத்தில் அந்த எரியூட்டப்பட்டது மேலே சொல்லுவாங்களா? ஆதாரம் இருக்கிறதா? இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, என்ன தெரியுமில்ல, நீதியரசர் குறிப்பிட்ட இந்த விஷயங்களில் மைல்கல்னு ஒன்று ஊனி இருக்கும்ல, அந்த மைல்கல்லில் கீழே ஒரு அம்புக்குறி போட்டிருக்கும் பாருங்க, அதை எடுத்துக்காட்டி இன்றைக்கி அவங்க வந்து மதுரையில் வந்து இதுதான் உண்மையான விஷயம், இதை அடையாளம் காட்டி இன்றைக்கி நீதியரசர் வந்து இப்படிலாம் தீர்ப்பு கொடுக்குறாருங்கிற ஒரு எதிர்ப்பு குரல் அங்கே வந்துருச்சு. இப்போ என்னென்னா, இந்த நீதியரசரால் அங்கே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு, இதான் யதார்த்தமான உண்மை. இவரே சிஎஸ்ஆர்பியை உருவாக்குவதற்கு என்ன காரணம்? அவர் யார்? முதல்ல நீதியரசர்கள்னா வானத்திலிருந்து குதித்து வந்தவர்களா? கடவுளாக அவதரித்து வந்தவர்களா? மனித உறவில் தோன்றியவர்களா? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அது நீதியரசர் இன்னும் தெளிவாக உணர வேண்டும்னு நான் கேட்குறேன் சார். ஆனால் சு வெங்கடேசன் அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சு வெங்கடேசன் அவர்கள் வந்து முன்னாடியிலேருந்தே இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் இல்லையா? ஒரு மதவாத கும்பல் வந்து இங்கே கலவரம் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்குது, இதை வந்து தடுக்கணும் அப்படின்ற ஒரு தகவலை முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருக்காரு சார். இல்லை, அவர் தோழர் வந்து நியாயத்தை குறிப்பிடுவார், நியாயம் பக்கம் நிற்பார். எப்போதுமே எல்லா தரப்பு மக்களோடும் அன்பாக இனிப்பாக பழகக்கூடிய ஒரு மாமனிதர். அவருடைய கூற்று உண்மைதான். இன்றைக்கி அங்கே மதுரையில் மதவாத கும்பல்கள் கலவரத்தை தூண்டுவதற்கு எந்த நேரத்திலும் தயாராகி வருவதை இந்த நேற்று நடந்த சம்பவத்தின் மூலமாக அவங்களுக்கு என்ன புஷ் ஆயிடுச்சு. நீதியரசரே இப்படி சொல்லிட்டார், நம்ம உள்ளே காவல்துறை காயமடைஞ்சிருக்காங்க தெரியுமா? பரிதாபத்திற்குரிய நிகழ்வு நேற்று நடந்திருக்கிறது. இந்த காவல்துறை நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், நான் வந்து ரொம்ப அவங்களுக்கு மீது பரிதாபப்படுகிறேன். இந்த தேசத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்பதில் அங்கே இருக்கிற ஒரு சில காவலர்கள் இன்றைக்கு முனைப்போடு செயலாற்றி அவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்றால் சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்ய இருக்கணும். அது மட்டும் இல்லை, உரிய தண்டனை. நான் அந்த சுவாமிநாதன் இருக்கிற பெஞ்சில் கொண்டு இதெல்லாம் விசாரிக்கக்கூடாது. விசாரித்தா அவரை உடனடியாக விடுதலை செய்வாங்க. இல்லை என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? அடுத்த நிமிஷமே மீறினால் அரை மணி நேரத்தில் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படும், தடுத்தவர்கள் மீதும் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி எல்லா வழக்குக்கும் அவர் செய்வாரா? ஆகையால் அவருடைய தகுதி நீக்கம் தகுதியானது. உச்சநீதிமன்றம் உரிய கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சார். அதே மாதிரி இதன் பின்னால் பாஜக தான் இருக்கிறதா சார்? திமுகவே இருக்கு. அப்படி பார்த்தா திமுகவை சேர்ந்ததானே சார்? அப்படி இல்லை, அவங்க கூட்டணி தான். திமுகவில் இருக்கிற அமைச்சர் மூர்த்தி அதை பற்றி பேசியிருக்கிறாரா? சொல்லுங்க அதுக்கு பதில். மதுரையை ஆண்ட மாமன்னர்னு பேசிக்கிறாங்க. இல்லை, மதுரை மூர்த்தி இதுவரை இதை பற்றியான தகவல் ஏதாவது தெரிவித்த வரலாறு உண்டா? சு வெங்கடேசன் அவர் கம்யூனிஸ்டவாதி பேசிட்டு இருக்கு, இவர் ஏன் பேசலை? சொல்லுங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இதை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா? திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்த குடும்பம், இன்னும் சொல்ல போனால் அந்த குடும்பத்தின் முதலமைச்சர் பதவியை வைத்தவர்கள் ஏதாவது இதை பற்றி ஏன் பேச மறுக்கிறாங்க திமுககாரங்க? அதனால தான் சொல்கிறேன், முதல் சங்கியவர்கள் தான். இவன் தொட்டிலையும் ஆட்டிக்குவான், பிள்ளையும் கிள்ளி விட்டுக்குவான், கத்துதா காரியும் துப்பிச்சுக்குவான், கண்ணீரையும் தொடச்சி விட்டுருவான். எப்படி இருக்குது? இதுதான் திமுக. நீங்கள் முதல்ல இதுக்குள்ளே வந்து நம்ம உள்ளே போகணும்னு சொன்னால் எல்லாருமே சங்கிகள். நான் கேட்குறேன், நேற்று இன்னைக்கு பஸ்ரங்தல் ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல்கள் இங்கே போய் பிரச்சனை உருவாக்குதுன்னா இதற்கு இந்த திராவிடர் கழகம்னு ஒன்று இருக்குல்லங்க தமிழ்நாட்டில், இருக்கா? யார் தலைவர்? அதுக்கு ஒட்டுமொத்த கொள்ளையும் அடித்து பெரியாருடைய சொத்தை வாய்க்கில் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, கருப்புச்சட்டை போட்டுக்கிட்டு பம்மாத்து வேலை பண்ணிட்டு ஒரு சாதி மரணங்களுக்கு கூட குரல் கொடுக்க மாட்டார். இதுக்கெல்லாம் எங்கே போனார்? என்ன பெரியார் வழியில் நீங்கள் வந்து பிடுங்கிட்டீங்க? சொல்லுங்க பார்ப்போம். என்ன கிழிச்சிருக்குண்ணா? அவன் ஆர்எஸ்எஸ் பசரங்கள் அங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி கலவரத்தை தூண்டி எல்லா வேலையும் பண்ணுறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். பெரியாரின் கைத்தடியை கூட தொடுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்கள்லாம் கேவலமானவர்கள், அழுக்கானவர்கள். பெரியாரின் பெயரை சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு வருமானத்தை சேர்க்கக்கூடிய கூட்டம் தான் அந்த கூட்டம். எங்கே போனாங்க அவங்கெல்லாம்? பெரியார் இருந்திருந்தால் இதெல்லாம் நடக்குமா? இந்த ஆட்சியை ஆரம்பத்திலே தொடச்சிருப்பார் பெரியார் உயிரோடு இருந்திருந்தால். அதனால தான் உயிரோடு இல்லை. அக்கிரமங்கள் தலைவிரித்தாட தோன்றுகிறது இந்த ஆட்சி. என்னைக்காவது இந்த திருச்செந்தூர் பிரச்சனை நம்மளுக்கு வந்துச்சா? இல்லை திருப்பரங்குன்ற பிரச்சனை நம்மளுக்கு வந்துச்சா? இந்த ஆட்சியில் மட்டும் வருவதற்கு என்ன காரணம்? ஆட்சிக்கு எதிரானவர்கள் தானே சார் இதை பண்ணுறாங்க. அதெல்லாம் சும்மாங்க. நீங்கள் என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? ஆட்சிக்கு எதிரானவர்கள் இல்லை, ஆட்சிக்கு ஆதரவானவர்கள் தான் இப்போ இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவும் ஆர்எஸ்எஸும் ஒன்று தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் திருப்பி. ஏங்க உங்களுக்கு தெரியாதாங்க? உங்களுக்கு தெரியாமல் இங்கே நடந்துருமா? ஏன் இங்கே திமுகக்காரங்க யாருமே இல்லையா? அவங்கள என்ன பண்ணுறாங்க? இவன் ஆர்ப்பாட்டத்தில் போய் நான் என்ன ஏற்றுங்கிறான். அப்போ நீ கண்டும் காணாமல் இருப்பதனுடைய மர்மம் என்னென்னா கூட்டு மேலிடத்துலேருந்து உத்தரவு போட்டிருப்பான் மாவட்ட செயலருக்கும் மந்திரிகளுக்கும், கண்டுக்காத, அவங்க பண்ணுறபடி பண்ணட்டும், வேலையை பாரு. அதான் நேற்று பிரச்சனை. ஆக தமிழ்நாடு இன்றைக்கு கலவர பூமியாக மாறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டு என்பதை, அதுவும் இது போன்ற சங்கிகளோடு இன்னொரு சங்கி கூட்டு சேர்ந்திருப்பது தான் இந்த பிரச்சனை இருக்கலாம் காரணம். சார், மழைக்காலம், உங்களுடைய பயணம்லாம் எப்படி இருந்தது? மாநகராட்சியோட நடவடிக்கை வந்து ரொம்ப வேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே எங்கெங்கெல்லாம் மழை தண்ணி தேங்கி நிற்குதோ அங்கங்கெல்லாம்
வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொன்றா வருவோம். நிறைமாத கர்ப்பிணிகள் தயவு செய்து அரசு பேருந்துகளில் ஏற வேண்டாம். என்ன காரணம் சார்? சாலை அவ்வளவு அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா தனியார் மருத்துவமனைக்கு போய் குழந்தை பெறுவதை விட அரசு பேருந்தில் பயணிச்சிங்கன்னா இலவசமாக குழந்தை பிறந்துடும். ஆனால் சாலை அங்கங்கே நல்லா இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் தொடர்ந்து வெளியாகிட்டே இருக்கு சார். அது பிலிப்பைன்ஸில் எடுத்ததாக இருக்கும், சென்னையில் இருக்காது. பார்க்கல நீங்கள்? நக்கிக்கிட்டு போயிட்டு இருக்கு சார். எனக்கு தெரிய என்னென்னா, முன்னாடிலாம் சாலை போடுவாங்க, இந்த 1.5 சரளைன்னு சொல்லுவாங்க. அந்த 1.5 சரளையில் தாரை ஊற்றி அப்படியே அழகாக பூசி மூடிட்டு போவாங்க. மண்ணெண்ணெயெல்லாம் ஊற்றுவானுங்க தெரியுமா? எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை பள்ளிக்கூடத்துக்கு 8 கிலோமீட்டர் நடந்து போவேன். மதிய வேலையில் பள்ளிக்கூடம் விட்டுவிட்டா தார் ரோட்டை நடந்து வந்துடாதப்பா, ஒட்டிக்கும் தார் தோலை பிச்சு விட்டுருன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எங்கேயாவது தார் பார்க்க முடியுதா? கருப்பு கலரில் இருக்கும். கோலமாவில் ரோடு போட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லையா? தமிழ்நாட்டில் தான் நடக்கும். கோலமாவில் சாலை போடும் திட்டம். அது என்ன மழை பெஞ்சோன்னே கரைஞ்சிட்டு ஓடி போயிடும். தேட வேண்டியதாக இருக்குது. எங்கடா கோலமாவு இத்தனை டன்னில் போட்டினமே காணுமே. போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறது, தெரியுமா? ஆனால் எல்லா இடங்கள்லையும் அப்படி இல்லைல்ல சார். ஒரு சில இடங்களில் வந்து அதையும் உடனடியாக வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல சார், மணல்லாம் கொட்டி. நீங்கள் போயஸ் கார்டன் போனீங்களோ? அண்ணா நகர் சாலைகளில் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேளச்சேரி சாலைக்கெல்லாம் வந்ததில்ல. இல்லை, மேம்பாலத்தில் போயிடக்கூடாது, கீழே போகணும். ஏன்னா அது புதுசாக கட்டின பாலம். அதுவே இங்கே பேர்ந்துக்கிட்டு தான் நிற்கும். போய் பார்த்தா தான் தெரியும் லட்சணம். இந்த மலைக்கு கார்லாம் கூட அந்த பாலத்தில் நிப்பாட்டல. ஏன் தெரியுமா? அது இடிஞ்சு விழுந்துச்சுன்னா யார் போய் சொல்லுவோம்? அதுக்காக பாலத்திலோட மக்கள் ஏன்னா அவ்வளவு மோசமாக கீழ்த்தரமான இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டு போவதுக்கு சான்று அதெல்லாம். இப்போ ஒன்று தெரியுமா? புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க 4000 கோடியில். என்ன? மழைநீர் வடிகளை. ஆமாம், எல்லாம் மிஷின் வச்சு போய் எடுத்துகிட்டு இருக்காங்க 4000 கோடி. 4000 கோடி அது தனியாக 2 பக்கமும் வந்து காவா போடுறது, நடுவில் சாலை இருக்கும். இந்த நடுவில் இருக்கிற சாலையினுடைய கோலமாவெல்லாம் கரைஞ்சி இப்போ என்ன செஞ்சுன்னா போய் அந்த கட்டின வாய்க்கால அடைச்சிருச்சு. இப்போ அதை என்ன செய்கிறாங்கன்னா, ஐயோ என்னடா அது அடைச்சி போச்சு கோலமாவெல்லாம், அதை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு இப்போ ஒரு குழாயை போட்டு பதிஞ்சு உள்ளேருந்து இப்போ கோலமாவை உறிஞ்சி எடுக்கிறாங்க. உறிஞ்சி எடுத்து இன்னொரு குழாய்க்கில் விட்றாங்க. அங்கே ஒரு மிஷின் வச்சு அங்கே ஒரு குழாயிலேருந்து இன்னொன்றுக்கு ஒரு வீதிக்கு இப்போ 4 மிஷின் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு 4000 கோடிக்கு. இதுக்கு பேசாமல் மிஷினே வாங்கியிருக்கலாம் இல்லையா? மழைநீர் வடிகால் 4000 கோடி. அது யார்கிட்ட கேட்கணும்? என்கிட்ட போய் கேட்குறீங்களா? அப்புறம் நான் மானத்துக்கு எடுப்பேன். அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை நக்கிக்கிட்டு கிடக்குது நகரம். 4000 கோடி முடிஞ்சு போச்சு. அதில் இந்த ஊழல் துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு, ரவுடித்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த அமைச்சர் சொன்னார் 5900 கோடி. நான் சொல்லலப்பா. ஐயோ வழக்கு போடுவாங்க. இந்த ஆட்சியாளர்கள் நம்ப முடியல. ஆதாரத்தோடு தானே பேச வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? முடிஞ்சிருச்சு. ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கான சக்தி சென்னை மாநகர சாலைகளும் சென்னை மாநகரின் மழைநீர் வடிகால் அமைப்புகளும் பெற்றிருக்கிறது. புறநகரை பொறுத்தவரைக்கும் 100% முடிந்து விட்டது. அவங்க சொல்ற 4000 கோடின்னு சொல்றாங்கல்ல, இதுலயே 5900 கோடி. 5900 கோடினா இந்த 5900ல இந்த வேலை முடியல. இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுல 68% ஒண்ணு முடிஞ்சிருக்கு, 35% முடிஞ்சிருக்கு. பணம் செலவாயிருக்கிறது 2000 கோடி தான் செலவாயிருக்கு. 5000த்துல இன்னும் மிச்சம் இருக்கு. எப்படி நல்லா இருக்குல்ல? 4000 கோடி உண்மையா, 5900 கோடி உண்மையாங்கிறது இப்போ சொல்லணும். 1900 கோடினா இவங்களுக்குலாம் கோடினா ஏதோ தெருக்கோடின்னு நினச்சிட்டு இருக்காங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அவர் அந்த ரவுடித்துறை அமைச்சர் பேசுகிறத கேட்டிங்களா? இல்லை 65% முடிஞ்சிச்சுன்னா 35%. அப்படின்னா என்ன தெரியுங்களா? எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஏன்டா வாக்கியா கட்டுறதுக்கு பணம் போடுனா பாக்கி பணம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அயோக்கிய பிள்ளைங்க. யோசிச்சு பாருங்க. நீங்கள் பாக்கியா கட்டத்தினடா பணம் ஒதுக்குனீங்க. இப்போ அமைச்சர் சொல்லுவது உண்மையா, முதலமைச்சர் சொல்லுவது உண்மையா? 4000 கோடி தானே, இல்லை 5900 கோடி? அது பத்திரிகையாளருக்கு கேள்வியும் கேட்க தெரியல, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியும். அந்த ஆளே கேட்குறேன் 5000 கோடி. அவர் தான் சொல்கிறாருல 5900 கோடின்னு. 900 கோடி உங்கள் வீட்டு சொத்தா? 900 கோடினா சாதாரண பணமா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இந்த சாலைகள்லாம் இருக்குது, 2 பக்கமும் காவா திட்டம் போட்டிங்க. நடுவில் தார் ரோடும் சரியில்லை, காவாயும் சரியில்லைன்னா அந்த தண்ணி எங்கே போகும்? அதே இடத்துல தான் இருக்கும். இப்போ திருப்பி இன்னொரு செலவை நீங்கள் ஏற்றுருக்குறீங்க. எப்படின்னா மோட்டார். இப்போ அந்த மோட்டாருக்கான செலவை யார் கொடுப்பா? மோட்டாருக்கான வாடகை என்ன? அதுக்கான எரிபொருள் என்ன? மனித உழைப்பு என்ன? யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? சார் அப்படி இருந்தாலும் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுதுன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே சார். என்ன நடவடிக்கை? ஆமாம், பணம் போட்டு நடவடிக்கை எடுக்கத்தானே வேணும். கொள்ளையடிக்கணும்னா சீக்கிரம் கொள்ளையடிக்கிறது. இது வந்து உடனடி நடவடிக்கை இல்லை, உடனடி கொள்ளையடிப்பு. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ தானே சீக்கிரம் பணம் பார்க்க முடியும். ஏன்னா இந்த 3 மாதம் தானே இருக்குது. அட இந்த மழை 3 மாதம் கழிச்சு வரக்கூடாதா? இப்போ வந்து இந்த மக்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? 4 மாதம் முன்னாடி நடந்தால் மழையை பற்றி மறந்துடுவான். இந்த ஆட்சியாளர்கள் எப்படி தெரியுமா? சீக்கிரம் முடிச்சிட்டோம், நல்லது, தேர்தல் வந்தால் இதை மறந்துடுவான். இப்போ நானும் என்ன ஆசைப்படுறேன்னா, தேர்தல் நேரத்தில் இந்த புயல் வரணுங்கிறேன். நீங்கள் இப்போ வைங்க, நல்லா இருக்கும். இந்த ஆட்சியை தீர்மானிக்கிற சக்தி யாருக்கு தெரியுமா இருக்குது? புயலுக்கு தான் இருக்குது, மக்களுக்கு கூட இல்லை. இன்னொரு பதிவு உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றா காட்டினா தானே. நானாக பேசக்கூடாதுங்க. நானாக பேசினா அப்புறம் அது வேறு சிக்கலை உருவாக்கும். இந்த துப்புரவு பணியாளர்கள்னு சொல்கிறாங்கல்ல, ஆமாம் சார், தெரியுமா? புதுசாக இப்போ ஒரு ஊழல் வந்திருக்கு.
1000 பேர் வேலை செய்ததாக கணக்கு எழுதிட்டாங்க. 400 பேர் தான் அதில் வேலை செஞ்சதாக உறுதியான தகவல். 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்கு ஒரு நாளைக்கு. ஒரு நாளையோட செலவு என்னவா சொல்லியிருக்காங்க சார்? அது கணக்கு இல்லை, அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. நம்ம வெள்ளை அறிக்கையை போட்டு தான் காட்டணும். இப்போ இந்த திட்டம் இருக்குல்ல, ஒவ்வொன்றா சொல்லி வந்தால் தான் தெரியும். விவசாயிகளுடைய நிதி இருக்குல்ல, அதையும் சொல்லிட்டாங்க. துப்புரவு பணியாளர்கள் திமுக அரசின் பொய் கணக்கில் ஒன்று முக்கியமான சொல்கிறேன். அதிகாரிகளுக்கு உணவு தேநீர் வாங்கியது 75 கோடி. நான் சொல்லலை, சத்தியமாக நான் சொல்லலை. தென்னை வேர்வாடல் நோய்க்கு 60 கோடி ரூபா. எந்த தென்னைக்குன்னே தெரியல. தேனீ வளர்ப்பு மகரந்த சேர்க்கை செய்தது 6 கோடி ரூபா. தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழே இயங்கக்கூடிய தமிழகத்திற்கு ஒதுக்கிய 136 கோடியை தோட்டக்கலை துறையில் முடிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு? இந்த சொல்லுவாங்கல்ல, சயின்டிஃபிகேஷனாக கொள்ளையடிக்கணும்டா, அறிவியல் பூர்வமாக கொள்ளையடிக்கணும். இதுதான் 2G மாதிரியை விட இன்னும் வேறு மாதிரி. இப்படியெல்லாம் இவனுங்க அடிக்கிற கொள்ளை இருக்குல்ல, இது என்ன வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்னா, தயவுசெய்து புயல் வராமல் விட்டுருச்சு. இப்போ மக்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன், அரசு கட்டிடங்கள் இந்த 5 ஆண்டுகளுக்குள் கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு தயவுசெய்து யாரும் போய் மழை வந்துச்சுன்னு தங்கிறாங்க. ஏன்னு சொல்லுங்கள்? இடிஞ்சு விழ வாய்ப்பு இருக்குங்களா? ஆமாம், ராமநாதபுரம் பேருந்து நிலையம் பாருங்கள் ஒழுகுது, அந்த மாதிரி. சார், அப்போ இந்த மழை வந்ததால் ஆட்சியாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கா? இது ஆட்சியாளர்களுக்கு பாதிப்பு இல்லைங்க, ஆட்சிக்கு வருமானம், மக்களுக்கு பாதிப்பு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் தூங்காவாக ஒன்றும் ஒடிஞ்சு விழுகலை, ஏன்னா காத்தடிக்கல. இல்லைன்னா அதுக்கு ஒரு தொகை ஒதுக்குவாங்க, மரத்தை அப்புறப்படுத்துகிறதுக்கு ஒரு தொகை. அதில் கொள்ளையோ கொள்ளையடிக்கிற மூர்க்கத்தனமான மூடத்தனமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துருங்க. பெண்களுக்கு எதிரான ஆட்சி தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். எப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி? கிட்டத்தட்ட 34 ஆணவ படுகொலைகள், பாதிக்கப்பட்டது பெண்கள். 39 கற்பழித்து கொலை, 9 போக்சோ வழக்குகள். யார் மேலே தெரியுங்களா? தமிழ்நாடு அரசின் காவல்துறை மீது. போக்சோ வழக்கு 9. அதை விட இன்னொரு பட்டியல் சொல்லிடுறேன், நானாக சொல்லக்கூடாதுல்ல, ஒவ்வொன்றையும் ஆதாரத்தோடு சொன்னா தான். கடந்த 4.5 ஆண்டுகள் 7758 படுகொலைகள் நிகழ்ந்தது. 2021 1686 கொலைகள், 2022 1690 கொலைகள், 2023 1598 கொலைகள், 2024 1563 கொலைகள். எல்லாம் செஞ்சுரி தான், 50 செஞ்சுரி. அப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ 2025 அக்டோபர் வரை கணக்கு 1221 கொலை, 7758 படுகொலைகளை நிகழ்த்திய நல்லதொரு ஆட்சி நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாசகர ஆட்சின்னு நான் சொல்லக்கூடாது, இதெல்லாம் நாசகரம் இல்லை, நல்ல ஆட்சி.